ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் புதினா துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 2 சைடு நல்லா பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அரை இஞ்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு துவையல் அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்கேன். அரை கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா 5 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதக்கிக்கிட்டு அதில் 2 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். பருப்புலாம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது 2 எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா மல்லி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.